லோக்கல் நிர்வாகம் இருக்குல்ல, அவங்க இதுல செயலிழந்துட்டாங்களா? மாவட்ட செயலர் விஜய் மாவட்ட செயலர் சரிபடலை. He is saying the local administration failed. அல்ல, நீங்க சொல்றது விஜய் கட்சி ஒரு பெரியவர் சொல்றாரு ஒரு கருத்தை, என்ன நடந்துச்சு, யார் மேல தவறு, மாவட்ட நிர்வாக தவறான அவர் தெளிவா சொல்றாரு. மாவட்ட நிர்வாகம் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணவர் கூட வேற ஒரு கருத்தை திணிக்க முயற்சிக்கிறாரு. பட் ஆனா அவர் அந்த கூட்டம் நடத்தின கட்சியை தான் சொல்றாரு. நம்ம லோக்கல் நிர்வாகம் இருக்குல்ல, அவங்க இதுல செயலிழந்துட்டாங்களா? அது மாவட்ட நிர்வாகம் சரியில்லை. He is saying the local administration failed. மாவட்ட செயலர் விஜய் மாவட்ட செயலர் சரிபடலை. அல்ல, நீங்க சொல்றது விஜய் கட்சி பாஜக தலைமையில ஒரு டெலிகேஷன் கமிட்டி அவங்க வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நேரோ ரோட்ஸ்ல பெர்மிஷன் கொடுத்ததே தப்பு அப்படின்ற அந்த கருத்தையும் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாருங்க? இந்த உண்மை கண்டறியும் குழு மணிப்பூருக்கு சென்றிருந்தா ஒரு ஏற்புடையதா இருந்திருக்கும். கும்பமேளாவுக்கு சென்றிருந்தா ஒரு ஏற்புடையதா இருந்திருக்கும். குஜராத்தில் பாலம் இடிஞ்சப்ப அந்த உண்மை கண்டறியும் குழு போயிருந்தா ஒரு ஏற்புடையதா இருக்கும். ஆக எங்கெல்லாம் பாதிப்புகள் இருந்ததோ அங்கெல்லாம் போகாத உண்மை கண்டறியும் குழு கரூருக்கு மட்டும் உண்மையை கண்டறிவதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. உள்ளபடியே விசாரணை ஆணையம் முழுவதுமாக விசாரிக்கிறாங்க. யாரெல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டு எதிர்மறையான கருத்துக்களை முன் வச்சாங்களோ அவங்களையும் அழைத்து விசாரிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. யாரெல்லாம் இதுல சொன்னாங்களோ அந்த கருத்துக்களை அவங்க உண்மை கண்டறியும் குழு கிட்ட நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர்கிட்ட பேச முயற்சி எடுக்கிறாரு. ஒரு பெரியவர் சொல்றாரு ஒரு கருத்தை, என்ன நடந்துச்சு, யார் மேல தவறு, மாவட்ட நிர்வாக தவறான அவர் தெளிவா சொல்றாரு. மாவட்ட நிர்வாகம் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணவர் கூட வேற ஒரு கருத்தை திணிக்க முயற்சிக்கிறாரு. பட் ஆனா அவர் அந்த கூட்டம் நடத்தின கட்சியை தான் சொல்றாரு. கூட்டம் நடத்தின கட்சி தான் சரியா ஏற்பாடு பண்ணலன்னு அவர் அந்த கருத்தை சொல்றாரு. ஆக எடுத்திருக்கக்கூடிய அந்த அவங்க உண்மை கண்டறிக்குள்ள அவங்க எடுக்கட்டும். கருத்துக்களை யாருனாலும் சொல்லி விசாரணை ஆணையத்துக்கு முன்பு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். யார் சைடு தவறு இருக்கு, என்ன தவறுகள் இருக்குங்கிறத விசாரணை ஆணையத்துக்கு முன்னாடி போய் அவங்க கருத்துக்கள் சொல்லட்டும். ஆணையம் இறுதியா முடிவெடும்.